மதுரையில் வருகிற 21ஆம் தேதி தாவேக்காவுடைய 2வது மாநில மாநாடு நடக்க போகுது. இந்த மாநாடு நடக்கிற இடம் மதுரையிலிருந்து தூத்துக்குடி போகிற வழியில் இருக்கிற பாரபத்தி அப்படிங்கிற இடத்துல தான் நடக்க போதா சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வர்ற மக்கள் தொண்டர்களுக்கு நிறைய வசதிகளை கடந்த முறை நடந்த தவறுகள்லாம் நடக்கக்கூடாதுன்னு இப்போது புதுசாக நிறைய நிலங்களை கையகப்படுத்தி சுமார் 750 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் 250 ஏக்கர் மட்டுமே மாநாடு திடலில் இருக்குது. மிச்சம் 450 பார்க்கிங், 420 ஏக்கர் வேன்கள், பஸ்ஸு, கார்கள் நிறுத்துறதுக்காக 420 ஏக்கரை தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்களாம். மற்றபடி 30 ஏக்கர் நிலத்தை பைக்கு பார்க்கிங்க்கு மட்டும் ஒதுக்கியிருக்கதா சொல்லப்படுது. அதே போல் மாநாட்டில் 350 மீட்டர் உயரத்தில் ரேம்ப் வாக்கிங், தலைவர் நடந்து போய் மக்களை பார்த்து கையசைச்சு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக ரேம்ப் அமைச்சிருக்கிறாங்க. மேடையில் 600 நிர்வாகிகள் உட்காரும்படியாக இடவசதி செய்யப்பட்டிருக்குது. சேர்கள்லாம் போட்டு 600 நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், விஐபிகள், அந்த மாவட்ட நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள்லாம் அமரும்படியாக 600 நிர்வாகிகள் உட்காரும்படியாக அந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. விஐபிகள் வருவதற்கு தனியாகவும், தொண்டர்கள் வருவதற்கு தனி பாதையும், நிர்வாகிகள் வர்றதுக்கு தனி பாதையுமா அமைச்சு அதை போலீஸ் தற்போது கண்காணிச்சுட்டு வர்றாங்களாம். எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வர்றவங்க எப்படி வரணுங்கிறது ஒரு வரையறை சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கிங் தனித்தனியாக 6 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. பார்க்கிங் 1ல் திண்டுக்கல், தேனி, மேற்கு மாவட்டத்திலிருந்து வர்றவங்க, பழனி அந்த பக்கம் இருந்து வர்றவங்க எல்லாருமே பார்க்கிங் 1க்கு வரும்படியாக வசதி பண்ணியிருக்கிறாங்களாம். பார்க்கிங் 2லையும் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கிங் 3லேருந்து திருப்பத்தூர், மானாமதுரை அந்த மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்க, தஞ்சாவூர் அந்த பக்கம் இருந்து வர்றவங்கள பார்க்கிங்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. பார்க்கிங் 3ல் சென்னையிலேருந்து வர்றவங்களும் இந்த பார்க்கிங் 3 வழியாக பார்க் பண்ணிக்கலாமா. 4 ராமநாதபுரம், சிவகங்கை, திருப்பத்தூர் அந்த பக்கம் இருந்து வர்றவங்க எல்லாமே 4ல் பார்க் பண்ணிக்கலாம். ரூட் 4ல் அங்கே பார்க் பண்ணிக்கலாம். ரூட்டு 5ல் பார்க்கிங்கில் தூத்துக்குடி, எட்டயபுரம், திருநெல்வேலி பக்கம் இருந்து வர்றவங்க எல்லாமே அந்த 5வது ரூட்டில் பார்க் பண்ணிக்கலாம். 6வது ரூட்டில் தென்காசி, விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கலாம், ராஜபாளையம் இந்த பக்கம் இருந்து வர்றவங்க எல்லாருமே இந்த ரூட்டு 6ல் பார்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டில் தொண்டர்கள் அமர்வதற்கு 60 பாக்ஸு அந்த வடிவமைப்புகளை வச்சிருக்கிறாங்க. 60 பாக்ஸில் உட்கார்ற மாதிரி அந்த விரிப்புகள் 60 இடங்களில் தனித்தனியாக கட்டம் கட்டி விரிப்பு விரிச்சிருக்கிறாங்க. அதில் தான் அமரும்படியாக, இந்த தொண்டர்கள்லாம் அமரும்படியாக இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் வசதிகளும் மிக கடந்த முறை இருந்த மாதிரி இல்லாமல் இந்த முறை நிறையவே அங்கேயே போர் போட்டு தண்ணி எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்களாம். இது எல்லாமே இது எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் தொண்டர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. போலீஸ் கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளை தாண்டி எத்தனை லட்சம் பேர் வருவாங்கங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாமும் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டு தான் இருக்கிறோம்.